Hi friends, welcome to my channel. நம்ம சேனல் சார்பா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு சிறப்பாகவே என்னோட வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நம்ம புத்தாண்டில் ஒரு சிறப்பான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, செய்யவே தெரியாதீங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உருண்டை தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இந்த புத்தாண்டுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் மேலில் ப்ரௌனிஷாக ஒரு லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பூ மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல், ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஒரு பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதையெல்லாம் ஃபுல்லாக போகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிட போகுதுங்க. நல்லா பால் கலரில் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா தேங்காய் பூ நல்லா பால் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே தேங்காய் பூ போட்டு பரட்டி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமான தேங்காய் எடுத்திருக்கேன். இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு வெள்ளை சக்கரை நான் சேர்த்துருக்கேங்க. அப்படி வெள்ளை சக்கரை உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்படி சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி கலர்றதுக்கும் இப்போ கலர்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நல்லாவே உதிரியாக தேங்காய் எல்லாம் நமக்கு வந்துடுச்சு. சர்க்கரை சேர்த்ததுனால மறுபடியும் நல்லா நமக்கு நல்ல ஜூஸியாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமில் மட்டும் கண்டிப்பாக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சி போயிடும். தேங்காயும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக மாறிடும் நமக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சு கெட்டியாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். நல்லா பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தேங்காயும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். வீடியோவில் காட்ட மறந்துட்டேங்க. பால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நெய்யும் சேர்த்துட்டு அதையும் நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து வறுத்து விட்டுக்கலாங்க. ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். ரொம்ப ஈஸிங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ரெசிபியை செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே நமக்கு நல்லா வறுபட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. மீதி இருக்கிற பாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க. இப்போ தேங்காய் எல்லாம் ஒன்று போல் நல்லா நமக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக 2 ஏலக்காயை தட்டி அது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம்.
இப்போ இதெல்லாம் சேர்த்துறது எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே வேணாங்க, தேங்காயை துருவிட்டு அதுலேயே சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளாம் சின்ன வயசில் அம்மா சமைக்கிறப்ப அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அப்படியும் சாப்பிட்லாங்க. இல்லை கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா முந்திரி பாதாம்லாம் நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துட்டு அதோடையே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடுலேயே நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஜூஸியாக சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு கையில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய உருண்டை வேணும்னாலும் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, இல்லை சின்ன உருண்டையாக வேணுனாலும் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ வீடியோக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா துருவன தேங்காய் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் உருண்டை நமக்கு தயாராகிடுச்சு. இது மேலே லைட்டாக நம்ம போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் உருண்டை தயாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் தேங்காய் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த புத்தாண்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக மீதி இருக்கிற தேங்காய் பூவையும் அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டேங்க, ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு அப்படி அதோட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம மேலே தூவி விட்டுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.